மார்ச் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை 1:30 நேரம். இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் வைத்து பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த போர் எப்போ முடியும், எதை நோக்கி இந்த போர் செல்கிறது என்ற கேள்விக்கான பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. உலக சந்தையில் அதிகரித்திருக்கிற எண்ணெய் விலை என்ன நடக்க போகுது, அதற்கான தீர்வு என்ன என்ற தகவல்களை வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்காங்க. அதோட அமெரிக்காவுடைய அதிக திறன் கொண்ட குண்டுவீச்சு விமானங்கள் இப்பொழுது வானில் பறக்க ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக சர்வதேச ரீதியில் பார்க்கப்படுது. இலங்கையில சமையல் எரிவாயுடைய விலை அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரியான செய்திகள் இன்று இந்த வீடியோல சுருக்கமாக இருக்க போகுது. அமெரிக்காவுடைய மிக பயங்கரமான அல்லது மிக திறன் கொண்ட ஒரு விமானம், போர் விமானம், அதுவும் குண்டுவீச்சு விமானமான B-1 விமானங்கள் இப்பொழுது பிரித்தானியாவுடைய RAF விமான நிலைய படைத்தளம் மீது இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து சில விமானங்கள் பறக்க ஆரம்பித்திருக்கிறது என்றும், அங்கு சில விமானங்கள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றும், சில விமானங்கள் பழுது பார்க்கப்படுகிறது அல்லது பரிசோதனை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது. இது சர்வதேச ஊடகங்கள்ல பலரால பார்க்கப்படுகின்ற செய்தியாக மாறி இருக்கு. BBC ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னா, இந்த விமான படைத்தளம் நோக்கி இப்பொழுது புகைப்பட கலைஞர்களும் ஊடகவாளர்களும் விரைந்திருக்காங்க. அங்கிருந்து விமானங்கள் இயக்கப்படுவதையும் அங்கிருந்து விமானங்கள் பறப்பதையும் பார்ப்பதற்காக. ஏன் திடீர்னு இந்த விமானங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு இப்பொழுது இது இயக்கப்படுகிறது, சில விமானங்கள் பறந்திருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்று அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருந்த ஒரு விஷயம், ஈரானை அதிக திறன் கொண்டு நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த விமானங்களை கொண்டு தாக்க போறாங்களா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த B-1 விமானங்கள் அப்படின்றது அமெரிக்காவிடம் மாத்திரமே இருக்கிற ஒரு போர் விமானம், ஒரு குண்டுவீச்சு விமானம். இந்த விமானம் ஒரு தரம் எரிபொருள் நிரப்பினா 9000 கிலோமீட்டர்கள் தொடர்ச்சியாக பறக்கக்கூடியது, வானிலை வைத்தே எரிபொருளும் நிரப்பக்கூடிய விமானம். இதுல ஒரு நேரத்தில் 34,000 டன் எடை கொண்ட ஏவுகணைகளையும் குண்டுகளையும் ஒரே இடத்துல வீசக்கூடிய திறன் கொண்ட விமானம் சொல்லப்படுது. உலகத்துல எந்த நாட்டுக்கும் அமெரிக்காவிலிருந்து நேரடியாக சென்று எந்த நாடாக இருந்தால், உலகத்தில் எந்த நாடாக இருந்தால் அந்த நாட்டுக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் கொண்ட விமானம், தாக்குதல் நடத்த நேரடியாக அமெரிக்காவிலே போய் தரவிறங்கக்கூடிய விமானம். இந்த விமானம் உலகத்தில் இருக்கிற எந்த ரேடாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விமானமாக இந்த B-1 விமானங்கள் அமெரிக்காவிடம் இருக்கிறது. இந்த விமானங்கள் எந்த நாட்டுக்கும் அமெரிக்கா விற்கிறதுக்கான அனுமதியும் இல்லை. அது அமெரிக்கா மாத்திரமே பயன்படுத்துகிற ஒரு யுத்த விமானம். இந்த விமானத்தை கொண்டு கடந்த காலங்களில் ஈராக் தாக்குதல் போரின் போது பயன்படுத்தியிருக்காங்க. அதோட ஆப்கானிஸ்தான் போரின் போது பயன்படுத்தியிருக்காங்க. ISIS தாக்குதல் மூலமாக அவங்களுக்கு எதிரான தாக்குதல் மூலமாக இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் ஈரான்ல நடந்த ஒரு குண்டு தாக்குதலில் இந்த விமானம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காக அண்மை காலத்தில் இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த விமானத்தை பயன்படுத்த போகிறதா அமெரிக்கா அப்படின்ற மாதிரி இப்ப பேசப்படுது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வருகின்ற மணித்தியாலங்களில் இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை ஒரு ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. இந்த ஊடக சந்திப்பில் வெள்ளை மாளிகையுடைய பேச்சாளர் ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தாங்க. இந்த கேள்வியில் மிக முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி, இந்த போர் எப்பொழுது முடியும், எவ்வளவு காலத்தை நோக்கி செல்கிறது, என்ன நோக்கத்தை நோக்கி, எந்த இலக்கை நோக்கி செல்கிறது என்ற கேள்வி. அதற்கான பதிலாக இந்த போர் 4 முதல் 6 கிழமைகள் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டது. இந்த போர் அந்த காலகட்டத்துக்குள் முடிவடைவதற்கான நோக்கங்கள் இப்பவும் அமெரிக்காவிடம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய நிபந்தனையற்ற சரணடைவு வரும் வரைக்கும் இந்த போர் நடக்கும். ஈரானால அமெரிக்காவுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி எப்பொழுது கருதுகிறாரோ அப்பொழுது இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது வெள்ளை மாளிகை இன்று ஊடக சந்திப்பில் வைத்து சொன்ன தகவல்கள். அதோட நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தி நிறுவனமான CBS செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி வழங்கியிருந்தார். இந்த பேட்டியிலையும் அவரிடம் கேட்கப்பட்டது, இந்த தாக்குதல் எதை நோக்கி, எந்த இலக்கை நோக்கி செல்கிறது என்ற ஒரு கேள்விதான். அதற்கு அவர் வழங்கிய பதில் என்னன்னு சொன்னா, ஒரு புதிய நாட்டை உருவாக்கும் தொடக்கமாக இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதோட உலக சந்தையில் அதிகரித்திருக்கிற எரிபொருள் அல்லது எண்ணெய் விலை தொடர்பான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கான பதிலாக எண்ணெய் விலை அதிகரிப்பு ஒரு தற்காலிகமானது, இந்த போரப்ப முடிவுக்கு வருதோ அது சாதாரணமான விலைக்கு சேரும், ஏன் முதல் இருந்ததை விட இன்னும் அதிகமாக குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான விடயமாக கடந்த மணித்தியாலங்களில் பேசப்பட்ட கேள்விகளும் பதில்களுமாக இருக்கு. ஈரான் இப்பொழுது இஸ்ரேல் மீது 35வது
அலை ஏவுகணை தாக்குதல், அதிக திறன் கொண்ட ஏவுகணை தாக்குதல்களை இப்பொழுது நடத்தி வருவதாக அறிவிச்சிருக்காங்க. இது மிக முக்கியமான இலக்குகளை நோக்கி இந்த தாக்குதல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று 33வது அலை, 34, இப்பொழுது 35வது அலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அலை மூலமா மத்திய கிழக்கின் ஒரு சில நகரங்களிலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய ஒரு மிக முக்கியமான கணிப்பும் எதிர்ப்பு குரலும் என்னன்னு சொன்னா, ஈரான்ல கிட்டத்தட்ட ஒரு 11 அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியங்கள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்கு. இந்த தகவல்கள் எப்படின்னு சொன்னா, அங்க இருக்கின்ற வளங்களை வைத்துக்கொண்டு ஈரான் இந்த அளவுக்கு யுரேனியங்களை உருவாக்கி செறிவூட்டி வச்சிருக்காங்க. இதுக்கான இடங்களும் இருக்கு. அவங்க நிலத்துக்கடியில தான் இதை வச்சிருக்காங்க. இதை பாதுகாப்பாக கைப்பற்ற ஒரு நோக்கமும் அமெரிக்காவிடம் இருக்கிறது. அதனால இந்த போரை எந்த இடத்துல கொண்டு முடிக்கிறது, எப்படி இதை முடிக்கிறது அப்படின்ற மாதிரியான பலதரப்பட்ட சிந்தனைகள்ல அமெரிக்கா செயற்பட்டு வருவதாக பலதரப்பட்ட அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கு. நேற்று மிக முக்கியமான ஒரு செய்தி பார்த்தோம். இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழில்துறையான ஹோட்டல் தொழில்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு. அதாவது இப்போது கத்தார்ல இருந்து கொண்டு வரப்படுகின்ற அல்லது சவுதியிலிருந்து கொண்டு வரப்படுகிற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற இயற்கை எரிவாயுடைய விலை அதிகரித்திருக்கிறது, தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, இறக்குமதியும் நிறுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இந்தியாவினுடைய 90% ஹோட்டல்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் முழுமையாக மூடக்கூடிய வாய்ப்புகள், செயலிழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நிறைய ஃபேக்டரிகள், தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் செயலிழக்கலாம் என்ற மாதிரி இப்போ சொல்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு சிக்கலை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்கு. இப்பொழுது பல நாடுகளுடைய தலைவர்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. எப்படியாவது இந்த போரை முடிவுக்குள் கொண்டு வரதுக்கான ஏதாவது ஒரு நிபந்தனையை வையுங்கள். காரணம், உலகத்தினுடைய பல நாடுகள் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும். எனவே இதை மீட்பதாக இருந்தால் ஈரானோ அல்லது அமெரிக்காவோ ஒரு இடத்துக்கு, ஒரு கட்டத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற அழுத்தங்கள் இப்பொழுது கொடுக்கப்படுது. ஏற்கனவே ஈரான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பொருளாதார அழுத்தங்கள் வருமாக இருந்தால் இந்த யுத்தத்தை முடிவுக்குள் கொண்டு வரது பற்றி நாங்கள் யோசிப்போம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு அழுத்தம் இப்பொழுது வழங்கப்படுகிறதா என்ற மாதிரியான கேள்விகளும் இப்பொழுது எழுந்திருக்கு. நேற்று இலங்கையில எரிபொருளுடைய விலைகள் அதிகரித்திருந்தது. இன்று சமையல் எரிவாயுடைய விலைகள் அதிகரித்திருக்கிறது. லிட்டோ நிறுவனம் இன்று நள்ளிரவு முதல், அதாவது இப்ப முதல் அமுலுக்கு வரும் வகையில இந்த சிலிண்டர்களுடைய விலைகளை அதிகரிச்சிருக்காங்க. 12.5 கிலோகிராம் எடை உள்ள சிலிண்டருக்கு 300 ரூபாய் அதிகரிச்சு 3990 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வேறுபடும். அந்த போக்குவரத்து கட்டணங்களுக்கிணங்க இது மாறுபடும். அதோட 5 கிலோகிராம் எடையுடைய சிலிண்டருக்கு 120 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. 2.3 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 56 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை அதில் நீங்க அறிந்து கொள்ளலாம்.